வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 ஆகஸ்ட் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் பன்றிக் காய்ச்சலுக்கான தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பெங்களூருவில் பன்றிக் காய்ச்சலுக்கு முதல் முறையாக ஒருவர் உயிர் இழந்திருப்பதாகவும் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பன்றிக் காய்ச்சல் பற்றி பீதி அடைய வேண்டாம் என்றும் அதை தடுப்பதற்கான முழு பணிகளை மத்திய அரசு செய்து கொண்டிருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை 3 மணி அளவில் அந்தமான் நிக்கோபார் தீவில் 5.7% அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதனுடைய பாதிப்பு சென்னை நகருள்ள டி நகர், அடையார், பட்டினப்பாக்கங்களில் கட்டிடங்கள் குலுங்கியதாகவும் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு தெருக்களுக்கு ஓடியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கன்னட கவிஞர் சர்வஜர் சிலையை இன்று கர்நாடக முதல்வர் திரு எடியூரப்பா அவர்கள் சென்னையில் திறந்து வைத்ததாகவும் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் பேசுகையில் தந்தை பெரியாரின் பொன்மொழிகளை 500 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டவர் கவிஞர் சர்வஜர் என்று பெருமைப்படுத்தியதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை படம் பிடித்த ஜியா டிவி குழுவினர் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கேமராக்கள் உடைக்கப்பட்டு பணம் கொடுத்தவர்கள் கேமராவை திருடி சென்றதாகவும் மக்கள் திரண்டதால் உடைக்கப்பட்ட கேமரா பாகங்களை எடுத்துக்கொண்ட திமுகவினர் தப்பி ஓடிவிட்டதாக ஒரு பரபரப்பு தகவல் இளையங்குடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவின் அதிகாரிகள் அமெரிக்க வாழ் இலங்கை தமிழர் பிரதிநிதிகளை அழைத்து பேசியதாகவும் இலங்கை தமிழர்களை அழைத்து அமெரிக்க அதிகாரிகள் சந்தித்து பேசியது இதுதான் முதன்முறையாகும். இந்த பேச்சுக்கு தெற்கு ஆசிய பிரதிநிதிகளான அமெரிக்க வெளிநாட்டு உதவி மந்திரி ராபர்ட் பிளேக் தலைமை தாங்கியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக அவைத்தலைவர் திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விடுத்துள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பிள்ளை பிடிக்கும் கும்பலை போல திமுக மாறிவிட்டது என்றும் பிற கட்சி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கும் திமுகவினர் போக்கு இடைத்தேர்தல் வாக்காளர்களை முடிவு கட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும் அதிமுகவிலிருந்து மேலும் 15 எம்எல்ஏக்களை திமுக விலை கொடுத்து வாங்கப் போவதாகவும் ஒரு எம்எல்ஏவுக்கு 1 கோடி வரை தர தயாராக இருப்பதாகவும் அவர் தகவல் வெளியிட்டுள்ளதாக கோவையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாங்காக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஏசியானா மாநாட்டில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு ஆனந்த் சர்மா அவர்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்க்கு அவர் கையெழுத்திட்டு அந்த மாநாட்டில் வழங்கியதாக பாங்காக்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகளுடனான இறுதிக்கட்ட போரின் போது வன்னி பகுதியில் மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றும் இதில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாகவும் இதை நிரூபிக்கும் வகையில் சேட்டலைட் படங்கள் வெளியிட்டு இலங்கை ராணுவத்தின் இனவெறி தாக்குதலை அம்பலப்படுத்தியுள்ளது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு. ஆப்கானிஸ்தானில் உள்ள கைபர் போலர் கணவாய் மூலம் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு வந்த ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பத்திரிகைகள் தமிழக மக்களை ரத்தத்தை குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் தமிழக அரசு செய்து வரும் இலவச திட்டங்களால் மக்கள் சோம்பேறியாக்கப்படுகிறார்கள் என்று ஒரு பார்ப்பனிய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் அதற்கு நம்முடைய அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்ட போது தமிழகத்தில் உள்ள 20,000 கோயில்களில்
100 ஆண்டுகளாக பூஜை செய்கிறோம் என்று உடம்பில் வேர்வை வழிக்காமல் தண்டசோறு செய்து கொண்டு மக்களுடைய பணத்தை பிச்சை எடுத்து தட்டில் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் பார்ப்பனியர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட வேலை என்றும் இவர்கள் ஏன் விவசாய வேலைகளை செய்யக்கூடாது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட கடும் மோதலில் 53 பேர் உயிர் இழந்ததாக மணிலாவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மனித சமுதாயத்திற்கு சிறந்த சேவையாற்றிய தனி நபருக்கான அமெரிக்க அரசு அளிக்கும் பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் என்ற மிக உயர்ந்த விருது பங்களாதேஷை சேர்ந்த முகமது யூனஸ் என்பவருக்கு கிடைத்து இருப்பதாக வாஷிங்டன் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கான அமெரிக்க தூதர் திரு ரிச்சர்ட் ஹோல்பர்க் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தெற்கு ஆசியாவில் பலமிக்க நாடாக இந்தியா உருவாகி வருகிறது என்று கூறியிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கார் தயாரிப்பில் நூற்றாண்டுகள் சாதனை கண்டு பின் திவாலாகும் நிலைக்கு போய்விட்டு இப்போது மீண்டும் வந்துள்ள ஜெனரல் மோட்டார்ஸ் அமெரிக்க நிறுவனம் கார் தயாரிப்பில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அது தற்போது செவிவோல்ட் என்ற புது காரை தயாரித்திருப்பதாகவும் இந்த கார் 1 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் மைலேஜ் தருவதாகவும் இது உலகத்திலேயே முதல் முறையாக இப்படிப்பட்ட மைலேஜ் தரப்படும் கார் உலகில் அதிக அளவில் விற்பனையில் சாதனை புரியும் என்று வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 13 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் தென் மாநிலங்களில் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. ஆகையால் அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. வட தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே இருக்கின்றன. பல பகுதிகளில் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.